ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு குரூப் 4ல் 2025 கேட்ட மரபு தொடர்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அந்த அவுட் சோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ அவுட் சோர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போயிட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நமக்கு புக்கில் இருக்கிறத தவிர வெளியிலிருந்து கேட்ட புத்தகங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்ட் 4ல் இன்னொரு புத்தகம் பார்க்க போகிறோம். இந்த மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிகன்னு சொல்லிட்டு குரூப் 4ல் நம்ம ஒரு கொஷின் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அடாரடி படாரடி பெருங்குழப்பம், அகட விகடம் தந்திரம், ஈரொட்டு அப்படின்னா உறுதி தன்மை இல்லாமல் இருக்குது, கை கூடுதல், சித்தி அடைதல். இதுதான் நமக்கு கேட்டிருப்பாங்க. இந்த மரபு தொடர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் எக்ஸாம் ஹாலில். ஓகேங்களா? அந்த ப்ரெஷரில் நமக்கு இந்த கொஷின் எப்படி இருந்திருக்கும், உங்களுக்கு புதுவிதமாக இருந்திருக்கும், வார்த்தைகள்லாம் புதுவிதமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் அந்த காலத்தில் கேட்கப்பட்டது போல் இருந்திருக்கும், அந்த காலத்தில் முன்னோர்கள் பேசின வார்த்தைகள் போல் இருந்திருக்கும். நமக்கு இதெல்லாம் புதுசாகவே தான் இருந்தது. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இதுதான் கன்ஃபார்மாக கரெக்டு. இதுக்கு நம்ம எந்த புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தில் எங்கெங்கே இதை கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் நான் புத்தகம் சொல்கிறேன். அகட விகடம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? தந்திரம், தட்டு, மாற்று, இது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அகட விகடம்னா தந்திரம், தட்டு, மாற்று. இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுபோல் அடரடி படரடி என்பது பெருங்குழப்பம். அடரடி படரடி என்பது பெருங்குழப்பம். இது ரெண்டும் பார்த்தாங்களா? அதில் 4 இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஈரொட்டு. ஈரொட்டுனா உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கிறது, 2 பக்கமாக இருக்கிறது. அது நம்ம மதில் மேல் பூனை சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பக்கமும் குதிக்கலாம், அந்த பக்கமும் குதிக்கலாம். அது இக்காலத்தில் இருக்கிற பழமொழி. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா கை கூடுதல். கை கூடுதல்னா சித்தி அடைதல். கை கூடுதல்னா சித்தி அடைதல். இந்த 4மே பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த பொறுத்துக இப்போ இந்த புத்தகம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். மரபு தொடர் அகரவரிசை மாணவர் குமுகாயம் மிளிர மீள் பதிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது அந்த பதிப்பு நிறுவனம். மரபு தொடர் அகரவரிசை இது இந்த புத்தகம் தான். ஓகேங்களா? மரபு தொடர் அகரவரிசை. ஓகேங்களா? இந்த புத்தகம் நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, அது மட்டும் நம்ம இதில் ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் புக்காக கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் படிப்பீங்களா இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுப்பீங்களான்னு மட்டும் தெரியாது. இது மரபு தொடர் தானே, ஃபாஸ்ட்டாக நம்ம இருக்கிறதுலாம் ஒரு 100க்கு மேலே தான் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 200 வரைக்கும் கூட போகும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக பாருங்கள். எங்கேயோ கேட்ட மாரி உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கூட நீங்கள் அந்த புக்கை படிக்கலனா கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? இதில் இருக்கிறது அப்படியே நான் ரிவிஷன் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. அகட விகடம். அகட விகடம்னா தந்திரம், தட்டு, மாற்று. அகட விகடம்னா தந்திரம், தட்டு, மாற்று. அகலக்கால் வைத்தல்னா வரைவு கடந்து போதல், அதாவது அளவு கடந்து போதல். அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம். அக்கறை பச்சைனா பொய் தோற்றம். அக்கு தொக்கு. அக்கு தொக்குனா ஒட்டுப்பற்று தொடர்பு. ஒட்டுப்பற்று தொடர்பு. அடங்கா பிடாரி அப்படின்னா எவர்க்கும் அடங்காதவன், அடங்காதவள். அடங்கா பிடாரினா எவர்க்கும் அடங்காதவன் இல்லைனா அடங்காதவள். அடரடி படரடி பெருங்குழப்பம். அடரடி படரடி பெருங்குழப்பம். அடா துடி. அடா துடி தீம்பு தீச்செயல்னு சொல்கிறாங்க. தீம்பு தீச்செயல். அடா துடினா தீம்பு தீச்செயல். இதுவே அடா பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். பிடி. பிடினா கொடுஞ்செயல். அடிக்கொரு கால். அடிக்கடி. அடிக்கொரு கால்னா அடிக்கடி. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடுத்து அடிதடி அடிப்பிடி. அடிதடி அடிப்பிடினா சண்டை. அடிதண்டம் பிடிதண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள். அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. நம்ம கேள்விப்பட்டது வாழையடி வாழையாக அப்படி கேள்விப்பட்டிருப்போம். தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக. அடுக்கடிக்காய்னா வரிசை வரிசையாக. அடுக்கு குளையல். அடுக்கு குளையல். நிலை அழிதல். நிலை அழிதல். அண்டப்புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். அண்டப்புரட்டன்னா பெருந்தீயன். அமுலி பண்ணுதல் சச்சரவு. அமுலி பண்ணுதல்னா சச்சரவு.
அமுது குத்துதல் உண்டாக்குதல், சாரிங்க, அமுளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல், அமுது குத்துதல்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல், உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல் அப்படின்னா புது நூல், நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்க செய்தல். அரங்கேற்றுதல்னா நூலோ இல்லை நடனமோ ஃபஸ்ட் டைம் அரங்கேற்றுதல். அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வழி, அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றலால் நிகழும் வழி. அரைமனிதன், அரைமனிதன்னா நமக்கு மதிப்பு குறைந்தவன். அரிப்பறித்தல் கொழிந்தெடுத்தல், அரிப்படுத்தல்னா அரிப்பறுத்தல் அப்படின்னா கொழுந்தெடுத்தல். அரைகுலைய தலைகுலைய மிக்க விரைவாய், அரைகுலைய தலைகுலைய மிக்க விரைவாய். அரைகுறை, அரைகுறை முற்று பெறாமை, அரைகுறைனா முற்று பெறாமை. அரைப்படிப்பு நிரம்பா கல்வி, அரைப்படிப்புனா நிரம்பா கல்வி. அலக்கலக்காய் அலகலகா, அலகலகாக தனித்தனியாய். அலாக்கலாக்காய் அலகலகாக தனித்தனியாய். இது நிறைய பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வார்த்தைங்க. அலக்கழித்தல், அலைக்கழித்தல்னா அலைந்து வருந்துதல் கெடுதல் இதெல்லாம் வருது. அலைக்குலையாக்குதல் நிலைக்குலைய செய்தல், அலைக்குலையாக்குதல்னா நிலைக்குலைய செய்தல். அல்லு சில்லுப்படுத்தல் சிறு சிறிதாக கெடுதல், அல்லு சில்லுப்படுத்தல்னா சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும்னா இரவும் பகலும், இரவும் பகலும். அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம், அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அவசர குடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன், அவசர குடுக்கைனா பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல், சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். அழித்தழித்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இதெல்லாம் ஓகேங்களா. அழிவழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன் பாசாங்கு செய்வோன், அழுக்கல்லன் தொழுக்கல்லன்னா பாசாங்கு செய்வோன். அழுமூஞ்சி பொலிவற்ற முகமுள்ளவன், அழுமூஞ்சினா பொலிவற்ற முகமுள்ளவன். அலப்பலத்தல் அலப்புதல் முறுமுறுத்தல் இதெல்லாம் வரும். அலப்பறித்தல்னா உட்கருத்தை தந்திரமாயறிதல், அலப்பறித்தல்னா உட்கருத்தை தந்திரமாயறிதல். அலாவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல், அலாவலாவுதல்னா கலந்து பேசுதல். அளவுபடுத்தல்னா வரையறை செய்தல், அளவுபடுத்துதல்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி தளர்ந்த நடையாய், அல்லாடி தள்ளாடி என்பது தளர்ந்த நடையாய். அள்ளி கொட்டுதல் மிக சம்பாதித்தல், அள்ளி கொட்டுதல்னா மிக சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல் மிக செருக்குதல், அள்ளி துள்ளுதல்னா மிக செருக்குதல். அள்ளி இறைத்தல் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல், அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல், அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல். அறக்க பறக்க விழுந்து விழுந்து விரைவாக, அறக்க பறக்க வேலை செய்கிறாங்கப்பா வீட்டில், எங்கேயும் கிளம்புறாங்க போல இருக்கு, இது போலலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அறம் பாடுதல் தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல், தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். அரிதுயில் யோக நித்திரை அறிமுகம் தெரிந்த முகம் பழக்கம், அரிதுயில்னா யோக நித்திரை, அறிமுகம்னா தெரிந்த முகம் பழக்கம். அடுத்து அறிவறிவாக விளக்கமாக தீர. அறுதி இடுதல் முடிவுக்கு கொண்டு வருதல், அறுதி இடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல். தீர்மானித்தல் ஓகேங்களா, அறுதி இடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல் தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல், அறுத்து கட்டுதல்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள், அறுப்பு சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறை கூவுதல் அப்படின்னா போருக்கழைத்தல், அறை கூவுதல்னா போருக்கு அழைக்கிற மாதிரி. அறை முறையிடுதல் குறை தெரிவித்தல், அறை முறையிடுதல்னா குறை தெரிவித்தல். அற்றுப்போதல் முழுதும் ஒழிதல் இடைமுறிதல். ஆக்கங்கூறுதல் இது ஆசி கூறுதல் வாழ்த்துதல். ஆசாரக்கல்லான் ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்குள்ளான் ஓகேங்களா, ஒழுக்கம் இருக்கிற மாதிரி நடிக்கிறவன். ஆசை வார்த்தை நம்பிக்கை உண்டாக சொல்லுஞ்சொல், நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். ஆடை கோடைக்கும் எல்லா பருவ காலத்துக்கும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல். அடுத்து ஆணி கொள்ளுதல்
அப்படின்னா இருப்பிடத்தை நிலைபெற செய்து கொள்ளுதல். இருப்பிடத்தை நிலைபெற செய்து கொள்ளுதல். ஆணித்தரம் அப்படின்னா முதற்றம். ஆணித்தரம்னா முதற்றரம். ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம். ஆலா பறத்தல்னா திண்டாடுதல். ஆவி சேர்த்தல் கட்டி அணைத்தல். அடுத்து ஆழம் பார்த்தல் ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். நெக்ஸ்ட்டு ஆழும் பாழமாய் சீர்கேடாய் வீணாக. ஆறப்போடுதல் காலம் தாழ்த்துதல். ஆறல் பீறல் அப்படின்னா பயனற்றது. ஆரவமர அப்படின்னா அமைதியாய். ஆற்ற மாட்டாமை முடியாமை தாங்க முடியாமை. ஓகேங்களா? ஒரு சிலது நானே இப்போ தான் ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்படுவோம் இல்லைங்களா? அது போல தான் இருக்குது எனக்கு. ஆற்றுழுத்தல் அப்படின்னா இடையிற் கைவிடுதல். ஆற்றுப்படுத்துதல் வழி செல்லுதல் வழிப்படுத்தல். அடுத்து இசுகு பிசுகு இசுக்கு பிசுகு. இதுவும் முறைகேடுன்னு சொல்கிறாங்க. இசுகு பிசுகு இசக்கு பிசகு முறைகேடு. இசைக்கேடுனா சீர்கெட்ட நிலை. இசைவு கேடு பொருத்தமின்மை காரியக்கேடு. இடக்கரடக்கல் சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறைதான் இடக்கரடக்கல். இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடங்கெட்ட பாவி சீரழிந்தவன். இடங்கெட்ட பேச்சு ஒழுங்கற்ற சொல். இடங்கேடு வறுமை தாறுமாறு. இடங்கொடுத்தல் கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல். இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல். இடம்படுதல்னா விசாலித்தல். இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாடுகட்கு இடத்தை துப்புரவு செய்தல். நெக்ஸ்ட்டு இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல். இடித்துரைத்தல்னா வற்புறுத்தி கூறுதல். இடுக்கு பிள்ளை அப்படின்னா கை குழந்தை. இடுக்கு முடுக்கு மூளை முடுக்கு. இடுமருந்து வசிய மருந்து. இடைக்கிடை ஊடே. இடைக்கொள்ளை ஊடுதட்டு. இடைச்சுவர் இடையுறு. இடைத்தட்டு இடைக்கொள்ளை. இடைத்தெரிந்து செவியறிந்து. இடைவிடாமல் எப்போதும். இடைவெட்டிலே தற்செயலாக. இட்டு கட்டுதல் இல்லாததை ஏற்றி சொல்லுதல். இமை பொருந்துதல் தூக்கம் அடைதல் உறங்குதல். இரட்டர மொழிதல் இரு பொருள்பட பேசுதல். இரண்டர கலத்தல் முத்தியடைதல். இரண்டில் மூன்றில் 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். 2-3ல்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். அடுத்து 2 கெட்டா நேரம் அதாவது மாலை பொழுது. 2 கெட்டா நேரம் அப்படின்னா மாலை பொழுது அந்தி பொழுது. 2 கெட்டான் நன்மை தீமை அறியாதவன். 2 நினைத்தல் கெடுதி நினைத்தல். 2 படுதல் பிரிவுபடுதல் ஐயுறுதல். 2 அப்படின்னா விரைவில். இருதலை கொல்லி எப்பக்கம் துன்பம் செய்வது. இருதலை மணியன் குரலை சொல்வோன். இருதலை மணியன்னா குரலை சொல்வோன். இருவல் நொறுவல் இடிந்து மிடியாதும் உள்ள அரிசி முதலியன. நன்றாக மெல்லப்படாத உணவுதான் இருவல் நொறுவல். இல்லாததும் பொல்லாததும் பொய் தீங்கு விளைப்பது. இளம்படுதல்னா வறுமை அடைதல். இலைமறைக்காய்னா மறைபொருள். இழவு கடித்தல் வீணுக்கு முயலுதல். இழவு கொடுத்தல் துன்பங்கொடுத்தல். இழுக்கடித்தல் அலைய வைத்தல். இழுத்து பறித்தல் வலிந்து கொள்ளுதல் போராடுதல். இழுத்து விடுதல் நீட்டி விடுதல் வெளிப்படுத்துதல் புதியதாய் உண்டாக்குதல். இழுப்பு பறிப்பாதல் போராட்டமாதல் போதியதும் போதாதமாதல். இளநாக்கடித்தல் உடன்படாத போது போர் காட்டுதல். இடன்படாதது போர் காட்டுதல். இளிச்சவாய் பட்டம் ஒன்று தெரிந்தவன் என்ற பட்டம். இளிச்சவாய் பட்டம்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். இனிப்பு காட்டுதல் அவா உண்டாக்குதல். இன்னார் அறியினர் பகைவரும் நண்பர். இன்னார் அணையர் அப்படின்னா இத்தன்மை உடையவர். ஈ ஆடவில்லை மிகுந்த கவலாய். முகத்தில் ஈ ஆடவில்லைனா மிகுந்த கவலாய். ஓகேங்களா? எல்லாமே நானும் புதுசாக தாங்க பார்க்குறேன். எதனா ப்ரொனன்சியேஷன் தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளும். ஓகேங்களா? ஈடு கட்டுதல் பிணை கொடுத்தல். ஈட்டுக்கீடு சரிக்கு சரி. ஈடேறுதல் ஓய்வடைதல். ஈரொட்டு உறுதித்தன்மை. இதுதான் நம்ம பார்த்தோம். ஈவிரக்கம் மனக்கசிவு. ஈவு சோர்வு சமயம். உச்சி குளிர்தல் மகிழ்வடைதல். உச்சி கொட்டுதல் வெறுப்பு குறி காட்டுதல். உடம்பெடுத்தல் பிறத்தல் செயலுடைய ஆதல்.
உடன்கையில் உடனே, உடன்போக்கு பெற்றோர் அறியாமல், தலைவன் தலைவியினுடன் செல்கை உடன்போக்குனா, உடனுக்குடனேனா அப்போதைக்கு அப்போதே, உடனொத்தவன்னா சமமானவன், உடம்பு நாக்கன்னா வஞ்சகன், உடுமாற்றுனா உடை மாற்றுகை, உடை பிற்போடுதல் அகல தள்ளுதல், உடைப்பெடுத்தல்னா வெள்ளதார் கரையொழிதல், உட்கிடக்கைனா உட்கருத்து, உட்கிடக்கைனா உட்கருத்து, உட்புகுதல்னா உள்ளே செல்லுதல். அடுத்து உண்டாயிருத்தல் சூழ் கொண்டிருத்தல் அதுபோல. ஓகேங்களா. உண்டியார் புரட்டு பணமோசம், உதப்பிவாயன் எச்சில் தெறிக்க பேசுபவன், உதவாக்கட்டை பயனற்றவன், உதறுகாலி காலை இழுத்து நடப்பவள், உப்பில்லா பேச்சு பயனற்ற உரையாடல், கொட்டுதல் சம்மதித்தல் ஒப்புக்கொள்ளல், உயிர் விடுதல் மிக பாடுபடுதல், இரத்தல், உரித்து வைத்தல் வெளிப்படுத்தி வைத்தல், நேரா போதல், உருகுலைத்தல் முன்னுருவம் அழிதல் மேனி மெலிதல், உருட்டி போடுதல் பேச்சால் மருட்டி வெல்லுதல் அழித்து விடுதல், எக்கச்சக்கம் எசகு பிசகு எடாத, எக்கச்சக்கம் எசகு பிசகுனா தாறுமாறு, எக்கச்சக்கம் எசகு பிசகுனா தாறுமாறு, எடாத வெடுப்புனா தகாத செயல் அரியா செயல், அரிய செயல், தகாத செயல்னா அரிய செயல், எடுத்த எடுப்பில் உடனே, எடுத்த எடுப்பில்னா உடனே, எடுத்தபடி உடனே, முன்னாயத்தமின்றி உடனே முன்னாயத்தமின்றி, எடுத்து சொல்லுதல் சிறப்பித்து சொல்லுதல் அப்படி இல்லைனா அறிவு கூறுதல், எடுத்து போடுதல் நீக்குதல் திடுக்கிட செய்தல், திடுக்கிட செய்தல், எடுத்தெறிதல் அலட்சியம் பண்ணுதல் மதிப்பின்றி நடத்தல், எடுத்தெறிதல்னா அலட்சியம் பண்ணுதல் மதிப்பின்றி நடத்தல், எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல், எடுப்பெடுத்தல்னா அரியதை முயலுதல், எடுப்பார் கைப்பிள்ளை யாவருக்கும் வசப்படக்கூடியவன், யாவருக்கும் வசப்படக்கூடியவன். அடுத்து எட்டுக்கண் விட்டெறிதல் எங்கும் தன் அதிகாரம் செலுத்துதல், எட்டிப்பத்தில் இடையிடையே, எட்டிற்பத்தில்னா இடையிடையே, ஏய்ப்பில் வைப்பு இளைந்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள், எழுத்தண்ணி படித்தல் ஒன்று விடாது படித்தல், எழுத்தண்ணி படித்தல்னா ஒன்று விடாது படித்தல், எல்லளவும்னா சிறிதளவும், எக்கன் போக்கன் எக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன், ஏச்சி காட்டுதல் பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல், ஏடாகுடம்னா தாறுமாறு, ஏட்டிக்கு போட்டினா விதண்டாவாதம், ஏட்டு சுரக்காய்னா அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு, ஏட்டு படிப்புனா உலக பழக்கமில்லாத கல்வியறிவு, ஏட்டு படிப்பு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு உதவாது. ஏட்டு படிப்புனா உலக பழக்கமில்லாத கல்வியறிவு, ஏனல் கோணல்னா ஒழுக்கமின்மை, ஏனுக்கு கோன்னா எதிரி உடையான பேச்சு, ஏதுங்கெட்டவனா பயனற்றவன், ஏப்ப சாப்பன்னா பயனற்றது, ஏய்ப்பு காட்டுதல்னா நயவஞ்சகமாய் செய்தல், ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு, ஏறக்கட்டுதல்னா உயரக்கட்டுதல் அடியோடு நிறுத்துதல், ஏற இறங்கி பார்த்தல்னா மேலும் கீழும் பார்த்தல், ஏற வாங்குதல்னா விலகி இருத்தல் முழுதும் விலைக்கு பெறுதல், ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு, ஏற்ற தாழ்வுனா பெருமை சிறுமை, ஏன் எண்ணுதல்னா ஆபத்துக்குதவாத வீணாதல், ஐது நொய்தாக அப்படின்னா மிக லேசாக, மிக லேசாக, ஒட்ட போடுதல்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல், ஒட்ட போடுதல்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல், ஒட்டி கிராட்டி அப்படின்னா ஒன்றுக்கு 2 பங்கு, ஒட்டி கிரட்டினா ஒன்றுக்கு 2 பங்கு, ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல், ஒட்டு மொத்தம்னா முழு மொத்தம், ஒட்டுவாரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய் தொற்று நோய், ஒட்டுவாரொட்டினா ஒட்டு நோய் தொற்று நோய். அடுத்து ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல் சொத்தை மறைத்து வைத்தல், ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல் சொத்தை மறைத்து வைத்தல், ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமொத்து உழைத்தல், ஒத்துழைத்தனா பலரோடு உளமொத்து உழைத்தல், ஒத்து கொடுத்தல் பொறுப்பேற்றல் கணக்கு கட்டு வகை சொல்லுதல், ஒரு காலில் நிற்றல் விடாபிடியா இருக்கிறது நிற்றல், ஒரு கை பார்த்தல் வெல்ல முயலுதல், ஒரு கையாயிருத்தல் எதிர்கட்சிக்கு பகைமையாயிருத்தல், ஒரு சொல் வாசகன்
சொற்பிறழாதவன். ஒருதலைனா ஒரு சார்பு, ஒரு நாளைக்கு ஒரு நாள், நாள் செல்ல செல்ல, ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா நாள் செல்ல செல்ல. ஒரு போக்காய் போதல், திரும்பி வராது போதல். ஒரு மடை செய்தல், ஒரு முகமாக்குதல், ஒரு முகமாய் பேசுதல், எல்லோரும் ஒரேபடியாய் பேசுதல். ஒரு வழிபடுதல், ஒற்றுமைப்படுதல். ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம், அருமறை. அதுபோல் ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றரை கண்ணன்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றுக்கும் அற்றவன் அப்படின்னா பயனற்றவன். ஒன்று கூடுதல், ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுத்தல். ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைக்குறையாதல். ஒன்றுமற்றவன் வரிஞ்சன். ஒன்றுமற்றவன்னா வரிஞ்சன். ஒன்று பாதி, ஏறக்குறைய பாதி. ஓட வைத்தல், உறுதிப்படுத்தல், பிடமிடுதல். ஓடியாடி பார்த்தல், பெருமுயற்சி எடுத்தல். ஓட்டை சாட்டை, பயனற்றது. ஓட்டை உடைசல், சிதைந்த பண்டங்கள். ஓட்டை வாயன், மறையினை வெளிப்படுபவன். அதாவது எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க, அப்படியே பேசிடுவாங்க. ஓட்டங்காட்டுதல், ஓடுவது போல் நடித்தல். ஓட்டங்காட்டுதல், ஓடுவது போல் நடித்தல். அடுத்து ஓட்டம் பிடித்தல், தப்பி ஓடுதல். ஓட்டம் பிடித்தல்னா தப்பி ஓடுதல். ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன். ஓட்டாண்டினா இறந்து உண்போன். ஓட்டைக்கை அப்படின்னா பெருஞ்செலவாளி. ஓட்டைக்கைனா பெருஞ்செலவாளி. ஒய்ச்சால் ஒழிச்சல் இல்லெம்மை அப்படின்னா சிறிதும் ஒழிவில்லாமை. ஒய்வொழிச்சல் அப்படின்னா இலைப்பாறுகை. ஓய்வொழிச்சல் அப்படின்னா இலைப்பாறுகை. ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடி. ஓரடி கோரடினா அடிக்கடி. கக்கங்கட்டுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். கக்கட்டம் இடுதல். ஓகேங்களா? கக்கட்டம் இடுதல்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அகர வரிசையில் நமக்கு ஆலிருந்து ஓ வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் காலிருந்து ஃபைனலாக கா வரிசை, அதுக்கப்புறம் ஞா வரிசைன்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அகர வரிசையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரிசை அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கா வரிசை இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அகர வரிசை. இந்த அகர வரிசையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதில் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு முறை ரிவிஷன் கொடுத்துட்றேன். மீதி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் புக்கே உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு பார்ட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இது ரொம்ப லென்த்தாக போகும். ஃபஸ்ட்டு நீங்கள் அகர வரிசை நல்லா படிச்சிடுங்க. அதுக்கப்புறமா உயிர்மெய் எழுத்துக்களோட வரிசை அதில் இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு புக்கு டெலகிராம்லேயும் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதில் படிச்சுக்கிட்டாலும் ஓகேங்களா? அகட விகிடம்னா தந்திரம். அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல். அக்கறை பச்சைனா பொய் தோற்றம். அக்கு தொக்குனா ஒட்டுப்பற்று. அடங்கா பிடாரினா எவருக்கும் அடங்காதவன். படாரடினா பெரும் குழப்பம். அடாதுடினா தீம்பு தீச்செயல். அடாபிடினா கொடும் செயல். அடுக்கொரு கால்னா அடிக்கடி. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா மேலே விழுந்து செய்யும் கொடும் செய்கை. அடிபிடினா சண்டை. அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். அடியடியாகனா தலைமுறை. அடுக்கடுக்காயினா வரிசையாக. அடுக்கு குலையல்னா நிலையொழிதல். அண்டப்புரட்டன்னா பெருந்தீயன். அமளி பண்ணுதல்னா சச்சரவு. அமுது குத்துதல்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல்னா புதுசாக நடனம் இதெல்லாம் அரங்கேற்றுதல். அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றுதனால வரும் வழி. அரைமனிதன்னா மதிப்பு குறைந்தவன். அரிப்பறித்தல்னா கொழித்தெடுத்தல். ஓகேங்களா? அரைகுலைய தலைகுலைனா மிக்க விரைவாய். அரைகுறைனா முற்று பெறாமை. அரைப்படிப்புனா நிரம்பா கல்வி. அலக்கலக்காய் அலகலகாக அப்படின்னா அலக்கலக்காக அப்படின்னா தனித்தனியாக. அலக்கழித்தல் அப்படின்னா அலைந்து வருந்துதல். அலைக்குலையாக்குதல்னா நிலைகுலைய செய்தல். அல்லு சில்லு படுத்தல்னா சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும்னா இரவும் பகலும். அல்லோல கல்லோலம்னா ஆரவாரம். அவசர கொடுக்கைனா பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அழிவழக்குனா வீண் வழக்கு. அழுக்கல்லான் தொழுக்கல்லான்னா பாசாங்கு செய்பவன். அழுமூஞ்சினா பொலிவற்ற முகம் இருக்கிறவங்க. அலப்பலத்தல்னா அலப்புதல் முறுமுறுத்தல். அலப்பறித்தல்னா உட்கருத்தை தந்திரமாக சொல்லுதல். அலாவலாவுதல்னா கலந்து பேசுதல். அளவுபடுத்துதல்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடினா தளர்ந்த நடையாய். அள்ளி கொட்டுதல்னா மிக மிக சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல்னா மிக செருக்குதல். அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல். அறக்கப்பறக்கனா விழுந்து விழுந்து. அறம் பாடுதல்னா தீச்சோர் பற்று
தீ பயனுண்டாக பாடுதல். அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அறிமுகம்னா தெரிந்த முகம். அறிவறிவாகனா விளக்கமாக. அறுதியிடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல். அறுத்து கட்டுதல்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டுதல். அறுப்பு சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறை கூவுதல்னா போருக்கு அழைக்கிறது. அரைமுறையிடுதல்னா குறை தெரிவித்தல். அற்று போதல்னா முழுதும் ஒழித்தல். ஆக்கங்கூறுதல்னா ஆசி கூறுதல். ஆசார கல்லன்னா ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்குள்ளான். அப்புறம் ஆசை வார்த்தைனா நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். ஆடை கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்திலும் ஆட்கொள்ளுதல். அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதனால் இருப்பிடத்தை நிலைபெற செய்வது. ஆணித்தரம்னா முதற்றாரம். ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம். ஆலா பறத்தல்னா திண்டாடுதல். ஆவி சேர்த்தல்னா கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல்னா ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆழும் பாழுமாய் சீர்கேடு வீணாக போகிறது. ஆறப் போடுதல் அப்படின்னா காலந்தாழ்த்துதல். ஓகேங்களா, காலம் தாழ்த்துதல். ஆறல் பீறல் அப்படின்னா பயனற்றது. ஆரவாரம் அமைதியாய். ஆற்ற மாட்டாமை முடியாமை. ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா இடையீர் கைவிடுதல். ஆற்றுப்படுத்தல் வழி செல்லுதல் வழிப்படுத்துதல். ஓகேங்களா. இசகு பிசகு முறைகேடு. ஓகே, இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஃபாஸ்ட்டாக படித்தா ப்ரொனன்சியேஷன் வந்து என்ன ஆகும்னா நமக்கு தடுமாறும். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் அது போல் தான் இருக்குது. நீங்கள் பொறுமையாக வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். புக்கு வந்து நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பொறுமையாக படிச்சுங்க. நான் அகர வரிசையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் வந்து உயிர்மை எழுத்துக்களோட வரிசை இருக்கும். நீங்கள் படிச்சுக்கிறதுனாலும் ஓகே. இல்லைனா வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.